Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் அப்படின்றதுல இன்சுலின் கம்மியாக இருந்தால் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரும். இன்சுலின் ப்ராப்பராக எடுத்துக்கணும். இது டைப் ஏ. டைப் பி அப்படின்றது இன்சுலின் சுரக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கும் அப்படின்றது, அதாவது இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அப்படின்றது தான் ப்ராப்ளம் இல்லை டாக்டர்? இனிஷியல் ஃபேஸஸில் அதிகமாக சுரக்கும் பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. அதுக்கப்புறமா போக போக இன்சுலின் செக்ரீஷன் இந்த பாடி வில் ஸ்லோலி கம் டவுன். இப்போ இந்த டைப் 2 மட்டும் ஏன் டாக்டர் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது? ஏன்னா டைப் 1 கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் டாக்டர்ஸ் சொல்லும்பொழுது இன்சுலின் இன்சுலின் எடுத்துக்கிறோம் எக்ஸ்டர்னலாக, அதனால் அது நார்மல் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டைப் 2க்கு மாத்திரை எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை அது ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்? அதுதான் அந்த கண்டிஷனா? இல்லை, ஹைப்போகிளைசீமியாங்கிறது லோ சுகர். ஓகே, டோட்டலாக அதாவது சுகர் இருக்கிறவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் வித்தின் நார்மல் ரேஞ்சு. ஒரு ஃபாஸ்டிங் 100 to 110 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ் 160 to 180 டிபெண்டிங் ஆன் தி ஏஜ். அதை நம்ம டைட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா சுகர் லோவுக்கும் போகும். அதுதான் தட் இஸ் கால்ட் ஹைப்போகிளைசீமியா. லோ சுகர் ஆகிறது தெர் மே பி வேரியஸ் ரீசன்ஸ். மெயினாக சர்டன் டைப் ஆஃப் மெடிசின்ஸ் லைக் சல்ஃபனைல்யூரியா மெடிசின்ஸ் ஆர் இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லோ சுகர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அவங்க அவங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மெடிசின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்சுலின் எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்லன்னு வைங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் இன்சுலின், ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் எடுத்தாங்கன்னா 6 hours வரைக்கும் வேலை செய்யும். இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கிற வரைக்கும் அப் டு 12 to 16 hours வரைக்கும் இன்சுலின் உடம்புல இருக்கும். அவங்க கரெக்ட் டயத்துக்கு டயட் எடுத்துக்கலைன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு உடம்புல இன்சுலின் இருக்கும், ஆனால் டயட் சாப்பிடாததுனால சுகர் லோவாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஹைப்போகிளைசீமியா இஸ் லோ சுகர். After my pregnancy only, I got diabetic and it has been continued. Okay. And we have a plan of having another baby, but Okay. my sugar level is normal, like around average is around 6.5 or 7 all the time. I Okay. was in the control. If we have a baby, if later stage, baby will be getting the diabetic, that is later stage after a birth or something like. I want to know that. If you are planning for pregnancy, நீங்கள் டைட் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது முக்கியம். லெஸ் தேன் 6.5 HbA1c கொண்டு வாங்க. அண்ட் நீங்கள் எடுத்துக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் எடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் தானான்னு பார்த்து அதை நீங்கள் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முக்கியமாக இருக்கணும். அண்ட் ஆரம்பத்துலேயே கன்சீவ் ஆகிற சமயத்துலேயே சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருந்ததுன்னா
ப்ராப்ளம் இல்லை. பட் பிறக்க போகிற குழந்தைக்கு வரத்துக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ப்ரெக்னென்சி டைமில் மதருக்கு சுகர் இருந்ததுன்னா. பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நீங்கள் அந்த பேபிக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா சுகர் வராமல் கூட பார்த்துக்கலாம். பட் சான்சஸ் கம்பேர் டு அதர் சில்ட்ரன் கொஞ்சம் சான்ஸ் அதிகம் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் இருக்காங்களா பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை. சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. அதாவது என் ஒய்ஃபுக்கு வந்து சுகர் குறையவே மாட்டேங்குது. சரி. சாப்பிட்றதுக்கு முன்னால வந்து 180 200 இருக்கு. சரி. சாப்பிட்ட பிறகு எடுத்தா 340 320 இப்படி வந்துகிட்டே இருக்கு. ஓகே. மாத்திரை கண்ட்ரோலா எடுத்துட்டு வந்தாலும் குறையவே மாட்டேங்குது. ஓகே. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்களா சார் அவங்க? எடுத்துக்கிறாங்கம்மா. ஓகே. சுகர் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? சுகர் அவங்களுக்கு வந்து ஒரு 4 years தான் இருக்கு. எனக்கு ஏற்கனவே இருந்தது. எனக்கு 380 340 தான் இருந்தது. எனக்கு இப்போ 180 200 தான் இருக்கு எனக்கு. ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சுகர் குறையவே மாட்டேங்குது. ஓகே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிஃபோர் மீல்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு 130 to 140 ரேஞ்சில் இருந்ததுன்னா நல்லது. ஓகே. அதனால் நீங்கள் வந்து மெடிசின்ஸை கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் மீல்ஸ் வந்து பார்த்திங்கனாலும் 300க்கு மேலே போகிறதுனால அப்போவும் ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆர் ரெகுலர் மெடிசின்ஸில் கண்ட்ரோலுக்கு வரல அப்படிங்கும்போது இன்சுலின் எடுக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அண்ட் டயட்லேயும் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ஆஃப் தி மீல் வந்து கம்மியாக இருக்கா பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட 180லேருந்து 380 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டயட் பிளான் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமாவும் இதே மாதிரி இருந்ததுன்னா டிபெண்டிங் ஆன் தி சுகர் லெவல் அட் வேரியஸ் டைம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருக்குது, லஞ்சுக்கும் எப்படி இருக்குது, டின்னருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டைப் ஆஃப் இன்சுலின் டிசைட் பண்ணி மெடிசின்ஸில் கண்ட்ரோல் வரலைன்னா இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். எங்க பேசுறீங்க? ஹலோ. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 69 ஆச்சு. நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க. ஃபாஸ்டிங் சுகர் வந்து 164 இருக்கு. ஓகே. சுகர் இஸ் அபவுட் 153 இருக்கு. சரி. ஃபாஸ்டிங் சுகர் யூஸ்வலாகவே குறைய மாட்டேன் டாக்டர். எவ்வளோதான் நான் கண்ட்ரோல் பண்ணி டயட் பண்ணி வாக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஓகே நாட் கெட்டிங் ரெடியூஸ்டு. என்ன மெடிசன் எடுத்துக்கிறீங்கம்மா நீங்கள்? Some metformin and all that கொடுத்துருக்காரு டாக்டர். இன்ஜெக்ஷன் ஐம் டேக்கிங் மார்னிங் 10 units, ஈவினிங் 8 units போட்டுருக்கேன். ஓகே. எது இன்சுலின் எடுக்கிறீங்களா? என்ன சார்? ஆமாம் ஆமாம் மேம். எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சுகர் இருக்குது? having it for the past 10 years. 10 years. மிட் நைட்டில் ஏதாவது லோ சுகர் போகிற மாதிரி ஏதாவது நீங்கள் 1 o'clock or 2 o'clock அந்த டைமில் ஓவராக பசிக்கிற மாதிரி இல்லை டயர்ட்னஸ் அன்ஈசினஸ் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது வருதுங்களா? I finish my dinner by 7 o'clock முடிச்சிடுவேன். 9 o'clock கொஞ்சம் 11 o'clock I'm feeling little hungry னா 2 பிஸ்கட் மாதிரி பிஸ்கட் சாப்பிடுவேன். ஓகே. சம்டைம்ஸ் இந்த இன்சுலின் எடுத்துக்கிறவங்களுக்கு டே டைமில் வந்து நிறையா வாட்டி நம்ம மீல்ஸ் எடுத்துப்போம். பட் நைட் டைமில் வந்து ஆஃப்டர் டின்னர் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் டயட் எதுவும் இல்லை. அப்போது அந்த மிட் நைட்டுக்கு மேலே ஏதாவது லோ சுகர் மாதிரி போச்சுன்னா அப்போது ஏர்லி மார்னிங் சுகர் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன தான் இன்சுலினை ஏற்றினாலும் ஃபாஸ்டிங் சுகர் கண்ட்ரோலுக்கு வராது. அதனால் நீங்கள் வந்து அந்த பசிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து அது லோவாக இருந்ததுன்னா தென் இன்சுலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து லோ சுகர் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்கா இல்லை ஆரம்பத்துலேருந்தே அதிகமாக தான் இருக்கான்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இப்போ 5 months கன்சீவாக இருக்கேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள். இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிஞ்சது பிளட் சுகர் இருக்குன்னு. ஓகே. இப்போ பிளட் சுகர் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹியூமன்ஸ்லின் ஆர். ஓகே. இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா மேம்? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனபோது சுகர் செக் பண்ணாங்களாம்மா? அப்போ செக் பண்ணல மேம். இப்போ 5 monthsல தான் 5 monthsல தான் தெரியும். பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஓகே. இது வந்து கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது 5 மாதத்துலேருந்து நம்ம செக் பண்ணும்போது சுகர் லெவல் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது முக்கியம்.
அப்போ தான் வந்து பேபிக்கும் டெலிவரி சமயத்தில் மதருக்கும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இன்சுலின் தான் பெஸ்ட்டு. ஸோ அதில் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரொம்ப லோ சுகராகவும் போகாமல் பார்த்துக்கோங்க, சுகர் லெவல் ஹையாக எல்லாமையும் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட் ரெகுலராக இருக்கிறவங்கள விட. ஃபாஸ்டிங் சுகர் ஒரு 95 அப்படி வச்சுக்கணும். அண்ட் 1 hour ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், 1 hour ஆஃப்டர் லஞ்ச் அண்ட் 1 hour ஆஃப்டர் டின்னர். யூஸ்வலாக 2 மணி நேரத்தில் தான் பார்ப்போம். ஆனால் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு 1 hour வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 140க்கு கீழே இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு டயட்லேயும் இருந்து தேவையான அளவு இன்சுலினும் எடுத்து ரொம்ப ஓவராக டயட் பண்ணக்கூடாது கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிறவங்க. ஏன்னா பேபி வளர்கிறதுக்கும் நியூட்ரிஷன் தேவை. அதனால் நீங்கள் டயட் அட்வைஸ் வாங்கிட்டு வேணுங்கிற நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்சுலின் தேவையோ அவ்வளோ எடுக்கணும். இன்சுலின் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அதனால் நீங்கள் டயட்டை ரொம்ப கண்ட்ரோல் வைக்காதீங்க. ஆனால் ஓவராகவும் வெயிட் கெயின் ஆகக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால் ரெகுலராக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட சுகர் லெவலையும் பார்த்துக்கோங்க, ஃபீட்டஸையும் பேபியும் நல்லா ஒழுங்காக வளருதா என்னன்னு மானிட்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? சார், நாங்கள் ஒட்டஞ்சல்ல இருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க டாக்டர். எங்கள் சிஸ்டர் கேட்கணும். ஏஜ் 43 ரன்னிங்கில் இருக்குங்க சார். சொல்லுங்க. சரி, இந்த சுகர் வர்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள், ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுங்க? நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறது வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஒன்றும் தொந்தரவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சுகர் வந்து 200 300 ரேஞ்சில் இருக்கும்போது எப்பவும் போல் நார்மலாக எல்லார் மாதிரியும் தான் இருப்பாங்க. ஆனால் சுகர் ரொம்ப நாளைக்கு அன்கண்ட்ரோல்டாக இருந்து ரொம்ப அதிகமாக ஆகிறம்போது சில பேருக்கு வந்து உங்களுக்கு எடை குறையலாம், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம், பாடி பெயின் வரலாம், யூரின் அடிக்கடி போகிறது, தாகம் ரொம்ப இருக்கிறது, பசி ரொம்ப இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸு. அப்புறமா கண் பார்வை வந்து மங்கலாகிறது, இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா சுகரை கண்டிப்பாக செக் பண்ணி எவ்வளோ லெவலில் இருக்குங்கிறது பார்த்துக்கிறது முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ முன்னாடி ஒரு காலர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அந்த சமயத்தில் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸாக வந்தது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு, அது அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ கண்டினியூ ஆகுமா டாக்டர்? அந்த மாதிரி என்ன பண்ணால் வந்து கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சுகர் வந்து சில பேர் வந்து இப்போ இந்த நாட்களில் என்ன ஆகுறதுனாக்கா சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே கன்சீவ் ஆகிடுறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். முன்னாடிலாம் வந்து 30-40 வயசுக்கு மேலே தான் சுகர் இருந்தது. பட் இப்போ வந்து பீப்புள் இந்த 20s சுகர் பார்க்குறோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி செக் பண்ணி சுகர் இல்லை அப்படின்னா அவங்க வந்து 5வது மாதத்தில் செக் பண்ணி கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஆரம்பத்திலேயே கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே சுகர் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் டெலிவரியும் அதே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் இப்போ கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மிட் ட்ரைமஸ்டரில் வருது. வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10% ஆஃப் தி உமன் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆஃப்டர் டெலிவரி ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு 2 months கழிச்சு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவோம். பட் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிறவங்க இதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது. ஏதோ ப்ரெக்னென்சி போது இருந்தது, டெலிவரி ஆனால் எனக்கு சரியாக போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது. தோஸ் உமன் வந்து டயபிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ 50% ஆஃப் தி உமன் வந்து 5 வருஷத்தில் டயபிட்டிஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அவங்களெல்லாம் வந்து வெயிட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்லி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி எந்த லெவலில் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்களா இல்லை ப்ரீ டயபிட்டிஸா இல்லை டயபிட்டிஸான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் இட் இஸ் என்டையர்லி ப்ரிவென்டபிள். ஸோ ஆரம்பத்துலேருந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க டயபிட்டிஸ் வராமல் கூட பார்த்துக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட்போனாவது பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் மெடிகேஷன் இருந்தால் அதை வந்து கட் பண்ணியிருக்கோம். லைஃப் ஸ்டைல் தான். சுகர் இருந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் மெடிகேஷன். சுகர் இல்லாதவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ். ஓகே டாக்டர், இதை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்த கால் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? குப்ளிபுட்டி சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், லோ பிபி வருது சார், அது எதனால வருது என்னன்னு? ஓகே சார், சொல்லுங்கள் மேடம். ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்கள். திடீர்னு லோ பிபி வருது, அது எதனால வருது? ஏதாவது சாப்பிட்றதுனால வருதா? லோ பிபிங்களா? ஆமாம் மேம். பிளட் ப்ரெஷர் சொல்கிறீங்களா? ஆமாம்மா. அது எவ்வளவுக்கு வருது மெஷர் பண்ணி பார்த்தா? லோ பிபி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க.
ஓகே. செக் பண்ணுங்க. பட் உங்களுக்கு தலை சுத்தல் இல்லை வேற ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? எதுவும் இல்லைம்மா. ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபிக்கு தான் டெஃபினேஷன் இருக்குது. 140 90க்கு மேலே போச்சுன்னா இது வந்து அதிகம்னு சொல்லுவோம். லோ பிபிக்குன்னு கட் ஆஃப் எதுவும் கிடையாது. ஸோ இத்தனைக்கு இருந்தால் லோ பிபி அப்படின்னெல்லாம் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைன்னா அது உங்களுக்கு உங்களோட லெவலுக்கு நார்மலாக கூட இருக்கலாம். ஆனால் லோ பிபி யூஸ்வலாக வரக்கூடிய காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாமிட் இருக்குது, இல்லை லூஸ் மோஷன் இருக்குது, உடம்புலேருந்து நீர் அதிகமாக போயிடுச்சு, இல்லைன்னா வந்து பிளட் லாஸ்னால் ஏதாவது இன்ஜுரி ஆகி, இல்லை ஹார்ட் சரியாக வேலை செய்யலை, இந்த மாதிரியான சமயங்களில் தான் லோ பிபிங்கிறது வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட லெவலை என்னன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது நார்மலாக இருந்ததுன்னா பரவாயில்ல. எல்லாருக்கும் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100/70 இருந்தால் கூட சில பேர் லோ பிபின்னு எடுத்துப்பாங்க. அப்படி கிடையாது. ஆவரேஜ் வந்து 120/80. அதனால் எல்லாருக்கும் அதுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் 110/70 இருந்தாலும் அது நார்மல் தான். ஸோ அது நீங்கள் வந்து தொந்தரவு இல்லாத போது நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் ரெகுலராக சுகர் இருக்கிறவங்கள பிபியும் மானிட்டர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டைரக்ட் கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? சுகர் வந்தால் பிபி வரும்ன்ற மாதிரி? சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஸோ எது இருந்தாலும் எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டருங்கிறதுனால ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று இருக்கா இல்லையான்னு பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள். சுகர் தாங்க சார் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? நான் 52 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. எவ்வளோ வருஷமா இருக்கு சுகர்? 15 வருஷமா மாத்திரை எடுத்துட்டு தாங்க மேடம் இருக்கேன். இப்போ ஒரு மாசமா 3 வேளை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. டயட்லலாம் கேர்ஃபுல்லாக இருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல்ல தாங்க மேடம் இருக்கும். இருந்தாலும் இந்த சுகர் கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குதுங்க மேடம். எவ்வளோமா இருக்கு சுகர் உங்களுக்கு? போன மாசம் பார்த்தாங்க மேடம் 500 இருக்குதுன்னு. நாங்க அந்த கையில குத்தி பார்த்ததுல அதுல பார்த்ததுல 500 இருக்கு அப்படின்னு 3 வேளை மாத்திரை எடுக்க சொல்லியிருக்காங்க மேடம். ஓகேம்மா. மாத்திரை போட ஆரம்பிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு? அதான் பார்க்க சொல்லியிருக்காங்க மேடம். ஒரு வாரம் கழிச்சு பார்க்க சொன்னாங்க மேடம். பார்க்கணும் மேடம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த மாத்திரைகள் கூட வேலை செய்யாமல் இருக்கலாம். அதனால் அது கண்ட்ரோல் கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் இன்சுலினும் எடுத்துட்டு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா இன்சுலின் தேவையா இல்லை மாத்திரைக்கு மாறிக்கலாமான்னு உங்கள் டாக்டரை கேட்டு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. பட் சீக்கிரமாக சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் நாகர்கோயிலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து 65 mgன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கம்மா. அது வந்து பரவாயில்லையா உங்களுக்கு? ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா உங்களுக்கு? அதுக்கு எவ்வளோ இருக்குமா? 65 mg போட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கு மேலே தான் எடுத்தோம். 65. இது வெறும் வயிற்றுலையா இல்லை டிஃபன் சாப்பிட்டா? காலையில் டிஃபன் பண்ணிட்டு தான் எடுத்தாங்க. ஓகே. அவருக்கு சுகர் இருக்கா? எடுத்தாங்க. சுகர் இருக்கிறவங்களா? சுகர் இல்ல அவங்களுக்கு இது வரைக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணல. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம வந்தப்ப சுகர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 65 mg வந்துருந்துச்சு. வெறும் வயிற்றுல எவ்வளோ இருந்ததுமா? வெறும் வயிற்றுல பார்க்கல, சாப்பிட்டுட்டு தான் போய் எடுத்தாங்க. 65 mg வந்திருக்கு. டேப்லெட்லாம் ஒன்றும் போடலை இல்லையா? இல்ல டேப்லெட் அவங்க இது வரைக்கும் சுகருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஓகே. அப்போ 65 வந்து ஓகே தான். பட் சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னாக்கா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் தான் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பண்ணுறது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறமா அவங்க என்ன இப்போ தொந்தரவு இருக்கோ ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 கிலோ 10 கிலோஸ் வரைக்கும் ப்ரெக்னன்சி சமயத்தில் போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயபெட்டாலஜிஸ்டோடைய ரோல் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், நீங்கள் சொன்னீங்க பிபிக்கும் இதுக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை, பட் இன்டெரக்டடாக லிங்க்னு சொன்னீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் டைரெக்டாக சுகர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பாதிக்குதா, இல்லை ஸ்ட்ரெஸ் வந்து சுகரை உருவாக்குமா? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம் டாக்டர் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
ஸோ டாக்டர், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாங்க. இப்போ ஒரு டயபெட்டிஸ் செக் பண்ணி அது ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டயபெட்டிஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு தருவாயில் தான் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமா? ஏன்னா நிறைய ஃபுட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ப்ரெக்னன்சி சமயத்தில், ரிச்சாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது? நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சி போது. அப்போ தான் வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். ஆனால் சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா பேபி ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிடும். அப்போது வந்து பேபிக்கு ஆஃப்டர் டெலிவரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், மதருக்கும் டியூரிங் டெலிவரிஸ் ப்ராப்ளம் வரலாம். அதனால் இது ரொம்ப கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வேணுங்கிற நியூட்ரிஷன் எடுக்கணும். பட் ப்ரெக்னென்சி டைமில் என்ன வேணால் சாப்பிட்லான்னு முன்னாடி இருந்தது. அந்த சமயத்தில் எது கேட்டாலும் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸு இது அது மாதிரி சாப்பிட்ற வழக்கம் அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அப்போவும் வந்து நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ணும். சுகர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சுகரை அவாய்ட் பண்ணணும். பட் டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும். அண்ட் நடுவில் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ தட் அவங்க ஒரு டயட்டீஷியனை பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணும், அவங்களுக்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் எவ்வளோ தேவை, அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மீல்ஸை அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெகுலராக எடுத்தாங்கன்னா யூஸ்வலாக 3 மீல்ஸ் அண்ட் 3 ஸ்நாக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பிஞ்ச் ட்ரிங்கிங் அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நியூட்ரிஷியஸாக ரிக்வயர்ட் கேலரியை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, பிறக்க போகிற குழந்தைக்கும் நல்லது. ரொம்ப வெயிட் போடுறது நல்லது இல்லை டியூரிங் ப்ரெக்னென்சி. அந்த சுகர் இருக்கிறவங்க, யூஸ்வலாக டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்க ஓவர் வெயிட் ஒரு ஒபீஸாக இருந்தாங்கன்னா ஒரு 10 to 12 கிலோஸ்க்கு மேலே கெயின் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஏறலாம், அப் டு 15 to 16 கிலோஸ். பட் ரொம்ப ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸாக இருக்கிறவங்க, ஆரம்பத்திலேயே ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆன சமயத்திலேயே இருக்கிறவங்க ரொம்ப ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு மதர் வந்து அதாவது ப்ரெக்னென்சி சமயத்துலேயே அவங்க டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அது பாதிப்பு உண்டாக்குமா? ஐ மீன் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்? கண்டிப்பாக. அதனால தான் வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் வெயிட்டை குறைங்க, நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டு பிஃபோர் தே கன்சீவ் இட் செல்ஃப் இதில் லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு சுகர் வராது. அவங்களுக்கு சுகர் வரதை தடுத்தாலே ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் சுகர் வரதை தடுக்கலாம். இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸில் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறது ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த அடலசன்ட் ஏஜ்லேருந்தே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் ஈட்டிங் தட் பர்கர்ஸ் அண்ட் பிட்சாஸ்ன்னு சொல்கிறீங்க. எனிவே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்கம்மா? கோடம்பாக்கத்துலேருந்து சாந்திங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 85 இருக்கு. ஓகே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 103 இருக்கு மேம். உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? இல்லை மேம், ப்ரெஷர் தான் மேம். 7 வருஷமா மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் 3 மாசத்துக்குள்ள லெவல் வந்து 5.6 இருக்கு மேம். இதுக்கு இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு சுகர் இல்லை. ஓகே மேம். ஸோ ஃபாஸ்டிங் 100க்கு கீழே இருக்கணும். ஆஃப்டர் மீல்ஸ் ஆர் ஆஃப்டர் குளுக்கோஸ் 140க்கு கீழே இருக்கணும். அந்த 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகர் சொன்னீங்க இல்லையா, அது 5.7க்கு கீழே இருக்கணும். ஸோ எல்லாமே கரெக்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் சுகர் செக் பண்ணி கண்ட்ரோலில் இருக்கா, ப்ரீ டயபிட்டிஸ்க்கு வந்துட்டோமா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், வேலூர் மாவட்டம் சோழிங்கலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. இப்போ சுகர் இருக்குது ஒய்ஃபுக்கு, ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. ஓகே. சரி. இப்போ 10 days முன்னாடி டெஸ்ட் பண்ணேன் மேடம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 260 இருந்தது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 370 இருக்கு. சரி. இப்போ 10 days வந்து இன்சுலின் கொடுத்துருக்காங்க, போட்டுன்னு இருக்கோம். ஓகே. அடிக்கடிக்கு மாறு வலிக்குதுன்றாங்க. ரைட் சைடு. ஓகே. கை வந்து லெஃப்ட் சைடு கை வலிக்குதுங்க. சரி. நைட்டில் தூக்கம் இல்லை. அது என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் தெரியலைங்க. நடக்கும்போது இல்லை மாடிப்படி ஏறும்போது ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நெஞ்சு வலி இல்லை மூச்சு வாங்குறது ஏதாவது இருக்குங்களா? ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம். உங்களுக்கு நடக்கும்போது இல்லை ஏதாவது வேலை செய்யும் போது அப்போல்லாம் நெஞ்சு வலி இல்லை மூச்சு வாங்குறது அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்களா?
ரொம்ப வேர்த்து வேர்த்து கொட்டுதுங்க. ஓகே. ஜில்னஸ் ஆயிடுது உடம்பு. அப்படியே அடிக்கடிக்கு 2 கை விரல்லாம் அப்படியே மறுத்து போன மாதிரி நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே. இந்த வலிகள் அப்புறம் இந்த மாதிரி மரத்து போன ஃபீலிங் இதெல்லாம் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனாலயே வரலாம். அதனால் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. பட் சுகர் இருக்கிறவங்க வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லையானா ஹார்ட் செக்கப்பும் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேல் மெம்பருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு வர ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடியதை விட 4 மடங்கு ரிஸ்க் அதிகம். அதனால் கண்டிப்பாக ஒரு இசிஜி எக்கோ அதெல்லாம் பண்ணி பார்த்து ஹார்ட்டுக்கு பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தும் எடுத்துக்கோங்க, சுகரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ கேட்குதுங்களா நாங்கள் பேசுகிறது? ஹலோ, நாங்கள் ஈரோடுலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து சுகர் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி 165 இருக்குதுங்க. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 197 இருக்குதுங்க. ஓகே. எனக்கு வந்து பிளைன் ஸ்டார் M2ங்கிற ஒரு மாத்திரை வந்து எடுத்துட்டு இருக்கிறேங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்கிறேங்க. ஓகே. இதுவே கண்டினியூ பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது மாத்திரை மாத்திக்கலாங்களா? என்ன மாத்திரை பேர் சொன்னீங்க? பிளைன் ஸ்டார் M2ங்க. ஓகே. ஃபாஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? 165 வந்து கொஞ்சம் அதிகம். அது ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. அப்போ ஃபுட்டுக்கு அப்புறமா எடுக்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 180 கிட்ட. அதனால் நீங்கள் வந்து முதல்ல டயட் கண்ட்ரோல் இருந்து பாருங்கள். அதுலேயும் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னா மருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். டாக்டரை போய் பார்த்து மருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மருந்தை கண்டினியூ பண்ணலாம். தேவைன்னா வேறு மருந்து ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இதோட சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ, தருமபுரியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டவுட் என்ன? சொல்லுங்கள் மூர்த்தி. உங்கள் டவுட் 67 வயசு ஆகுது எனக்கு. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். 67 வயசா இருந்து சொல்லுங்க. இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு வாரம் பண்ணாங்க. சரி. அது பண்ணி முடிச்ச போது ஏர்லி மார்னிங் காலையில் 1:30-2 மணில இருந்து 7 மணி வரலும் கொஞ்சம் லோ சுகர் போகிறது. சரி. மற்ற நேரங்கள்ல எல்லாம் சுகர் கண்ட்ரோல் சரியா இருக்கு. மேக்ஸிமம் சமாச்சாரம் 200 மேல போகாம இருக்கிறதுனால ஓகே. இந்த சஸ்டைன்டு ரிலீஸ் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இமீடியட்டா ரிலீஸ் ஆகிற மாதிரி மாத்திரையை மாற்றி கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஓகே. அதனால இப்போ ஏர்லி மார்னிங் இருந்ததுன்னா இப்போ பசிக்கும் போது ஒரு பிஸ்கட் வேணா 1-2 சாப்பிட்டு நான் 6-7 மணிக்குள்ள அப்புறம் ஒரு காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்றதுனால சரியா போயிடுறது. ஆனால் பிட்வீன் 1:30 to 7:30 உங்களுக்கு அந்த பசி வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பிஸ்கட் சாப்பிடலாமான்னு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஒரு தடவை எழுந்திருக்கிறோம்னா சரி பாத்ரூம் போகிறதுக்கு எழுந்திருக்கோம், ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு படுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இல்லைனா 1.5 மணி நேரம் 3 மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுங்க, 5 மணிக்கு ஒரு பிஸ்கெட்டு, ஓகே, ஒரு 7 மணிக்கு ஒரு பிஸ்கெட்டு, இந்த 7:30, 8, இந்த 9 o'clock டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி வருது. ஓகே. அதனால ஆசிரியர் சமாச்சாரம் இது இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஏர்லி மார்னிங் கொஞ்சம் பசி இருக்கு எனக்கு. ஓகே. பசிக்கும் போது இந்த பிஸ்கெட் மட்டும் 1-2 சாப்பிடுவேன். சரி. ஹையர் லெவலில் சமாச்சாரம் மேக்ஸிமம் 200க்கு மேலே ஒன்றும் போகல அப்படிங்கிறதுனால சஸ்டைன் ரிலீஸுக்கு பதிலாக சரி இம்யூனிட்டாக காம்பினேஷன் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னார் டாக்டர். ஓகே சார், லோ சுகர் போகாமல் பார்த்துக்கிறது தேவை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டில் எடுக்கிற மெடிசன் வேணால் குறைச்சிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதும் நல்லதில்லை, அப்புறமா வெயிட் போடும், அதுக்கப்புறமா டே டைமில் கண்ட்ரோல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நைட்டில் எடுக்கிற மெடிசனோட டோசேஜ் என்ன எடுக்கிறீங்களோ அது உங்கள் டாக்டர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி குறைச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ ஈக்குவல் இன்டர்வலில் வந்து ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் கரெக்டு. பட் ராத்திரி நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டில் வந்து சுகர் ஷூட் ஆகுறதோ இல்லை ஏர்லி மார்னிங்கில் வந்து சுகர் ஷூட் ஆகுறது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏன் டாக்டர் அந்த காம்ப்ளிகேஷன் எப்பவுமே இருக்குது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? பெர்மனன்ட் ரெமெடி எதுவும் கிடையாதா? சரி, நைட்டில் டைமில் இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ டூ மச் ஆஃப் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையோட லிட்டில் மோர் தென் த டோஸ் ரிக்வயர்டு எடுத்துக்கிறாங்கனாக்கா உங்களுக்கு பீக் இன்சுலின் ஆக்ஷன் வந்து 4 to 6 ஹவர்ஸில் வரும். அப்போ என்ன ஆகுனாக்கா ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 1 o'clock 2 o'clock சமயத்தில் லோ சுகர் போகும். அப்படி போகும்போது பாடிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் தேவை. அதனால் இன்சுலினுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி உங்களுக்கு லெவல் வந்து மார்னிங் பார்க்கும்போது அதிகமாக காமிக்கும்.
அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்னாக்க யூஸ்வலாக இந்த மாதிரி கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டமில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் விலை கூடுதலான டெஸ்ட்டு. ஸோ அது வந்து கண்டினியூஸாக சுகர் எப்படி இருக்குது உடம்புலன்னு 3 to 4 days இல்லை அப் டு 1 week டிபெண்டிங் ஆன் தி பேஷண்ட் கண்டிஷன் பார்ப்பாங்க டிஃப்ரெண்ட் டைம்ஸில். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தொந்தரவு வர சமயத்தில் குளுக்கோமீட்டர் வீட்டில் இருந்ததுன்னா அரௌண்ட் 1 o'clock பேஷண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு லோவாக இருந்ததுனாக்க தென் வி வில் நோ நம்ம நைட்டில் கொடுக்குற இன்சுலின் டோஸ் அதிகம். ஸோ அதனால் நான் வந்து மார்னிங்கில் செக் பண்ணும்போது அதிகமாக இருந்ததுன்னா டோஸை குறைக்க சொல்லுவோம், ஜாஸ்தி பண்ண சொல்ல மாட்டோம். பட் இப்போ வந்து அந்த 1 o'clock 2 o'clock எடுக்கிற சுகரும் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்க அப்போது இன்சுலின் டோஸை ஏற்றணும். ஸோ அந்த ஒரு இதில் சிம்பிளாக எல்லாரும் குளுக்கோஸ் மானிட்டரிங் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வீட்டிலவே வந்து அவங்க ஒரு குளுக்கோமீட்டரை வச்சுட்டு அந்த எப்படியும் முழிப்பு வரும், ஏதாவது சாப்பிட போகிறாங்க இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அவங்க எந்த டாக்டர் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சுகர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன இன்சுலினில் சின்ன ட்வீக் பண்ண வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நார்மலாக. ஆமாம், ஃபாஸ்டிங் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட் இன்சுலினை ஏற்றிட்டே போனால் ஃபாஸ்டிங் கண்ட்ரோல்க்கே வராது, ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்கம்மா? நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து சுகர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னாங்க சார் செக்அப் பண்ணதுக்கு. ஓகேம்மா. ஆனால் அவர் வந்து டெய்லி வந்து கால் வந்து வீங்கி போயிடுது, 2 கால் வந்து நடக்க முடியாமல் வலிக்குதுன்றாரு. அது காலுக்கு உள்ளேயே வலிக்குதாமா அந்த பாலத்துக்கு மேலே. சரி, அது எதனா சுகர்னால தான் வலிக்குதா அது என்னன்னு தெரியலைங்க மேம். அது சுகர்னால அந்த வலிக்குமா? சுகர் என்ன லெவலில் இருக்குமா? சரியா தெரியலைங்க மேம். ரிப்போர்ட் அவர்கிட்ட இருக்கு, அது சரியா தெரியலைங்க. ஓகே, சுகர் இருக்கிறவங்களுக்கு உடம்பு வலிகள் வரலாம். ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கும்போது தசைகளில் நீர் வந்து சேர்ந்துக்கும், அதனால் உடம்பு வலிகள் வரலாம். ஆனால் கால் வீக்கம் இருக்குதுன்னா அது எதனால் அப்படிங்கிறது பார்க்குறது முக்கியம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கா, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, இதெல்லாமும் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும் சுகர்னால கால் வீக்கம் வருதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால வருதான்னு செக் பண்ணிக்க வேண்டியிருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமாவட்டம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். உங்கள் டவுட் சார். எனக்கு வந்து சுகர் வந்து 7 years இருக்கு சார். சரி, காலை வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் மேம். எனக்கு சுகர் வந்து 7 years இருக்குங்க மேம். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் அடியில் செக் பண்ணும்போது வந்து 800 900 இருந்தது மேம். எவ்வளவு? 800 900. ஓகே. சுகர் ஃபாஸ்டிங் வந்து ஏசி வந்து 900, பிபி வந்து 800 இருந்தது மேம். சரி. 7 days வந்து ஐசியூல இருந்தேன் மேம். ஓகே. அதுக்கடுத்து வந்து எனக்கு டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே உங்களுக்கு இன்சுலின் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏஜ் சார் ஆகுது உங்களுக்கு? இப்போ எனக்கு அப்போ சுகர் வந்து 27 years மேம். ஓகே. இப்போ சார் இப்போ 32 33 ஸ்டார்ட் மேம். ஓகே மேம். இப்போ வந்து என்னுடைய சுகர் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கு மேம். ஆனால் எனக்கு நைட்டில் போட கிளாசின் இன்ஜெக்ஷன் போடுறேன் மேம் 10 o'clock. சரி. அதனால வந்து ஒரு 1 வீக்ல 1 time வந்து ஏசி மட்டும் காலையில் எப்பயாவது அதிகமாக இருக்குது. காரணம் என்ன மேம்? மற்ற நாள்லலாம் ரெகுலராக ஃபாஸ்டிங் நார்மலாக இருக்குங்களா? எஸ் மேம். கிளார்ஜின் இன்சுலின் எடுக்கிறீங்களா நைட்டில்? எஸ் மேம். கிளார்ஜினில் யூஸ்வலாக லோ சுகர் போகாது சார். இட்ஸ் அ பீக்லெஸ் இன்சுலின். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா அது லெவல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார் 24 hours வரைக்கும். அதனால் யூஸ்வலாக கிளார்ஜின் இன்சுலினில் ப்ராப்ளம் வராது. அதோட டோஸ் வந்து ஃபாஸ்டிங் இன்சுலின் பார்த்து தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் டோஸை. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் தான் மேலே போகிறதுனா வேறு ஏதாவது காரணம் இருக்கா, நீங்கள் டயட்டில் அன்றைக்கி எப்படி இருந்தீங்க முதல் நாள் நைட்டு, அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் அந்த கிளார்ஜின் தவிர வேறு என்ன இன்சுலின் எடுக்கிறீங்க நீங்கள்? காலர் இருக்கீங்களா மேம்? இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி வந்து இமோலாங் லிப்ரோ சொல்லுங்கள் 10 unit மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி வந்து 8 unit மேம். டின்னரில் வந்து 10 unit மேம். ஓகே. அது நீங்கள் டின்னர் டைமில் டயட் எப்படி இருந்தது என்னன்னு பாருங்கள். யூஸ்வலாக கிளார்ஜின் இன்சுலினில் அந்த மாதிரி நான் சொன்ன லோ சுகர் டிப்பு வராது மிட் நைட்டுக்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து டயட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க சார். அண்ட் HbA1c 3 month ஆவரேஜ் சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் அத்தை பக்கத்தில் சிறுவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர். சார் என் பையனுக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. 5 வயசுலேருந்து சுகர் இருக்கு அவனுக்கு. சரி. நாங்கள் வந்து கண்டினியூவாக இன்சுலின் போட்டுருக்கோம். ரெண்டு வேலை போட்டுருக்கோம். ஓகே. ஒரு வேலைக்கு 15 ml போட்டுருக்கோம் சார். 15 இது போட்டுருக்கோம். ஓகே. அதனால கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் பால் குடிச்சா கூட முடியாது. 500 சில்லர் முடியாது. ஓகே. என்ன டைப் ஆஃப் இன்சுலின் கொடுக்குறீங்க சார்? கீபி மிக்சடு 50 கொடுத்துருக்கோம். ஓகே. மார்னிங்கும் நைட்டு மட்டும் கொடுக்குறீங்களா? ஆமாம், காலைல 15, நைட்டில் 15 கொடுத்துருக்கோம். ஓகே. சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ரேஞ்சில் இருக்குது சார்? 400 சில்லர் தான் மேடம் இருக்குது எப்போ பார்த்தாலும். ஓகே. அது கூட குறைய மாட்டேது. ஆனால் போட்ட உடனே குறைஞ்சிருது மேடம். குறைஞ்சிட்டு திருப்பி ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் 500 550 வந்துருது. ஹைக்கு போயிருக்கு. ஓகே. ஆனால் டயர்ட் ஆகிட மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கேன். வந்தோடனே ஏதாச்சும் கலர் எடுத்து குடிச்சிடறாங்க. குடிச்சோடனே ஏறி இருக்கிறது. ஓகே. டயட் கண்ட்ரோல் என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க சார். குழந்தைங்களுக்கு ரொம்ப டயட் கண்ட்ரோலில் கொண்டு வரதும் கஷ்டம். ஆனால் வந்து இந்த 2 times இன்சுலின் மட்டும் போதுமா என்னன்னு தெரியல. மத்தியானத்துக்கும் வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அது வந்து சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் எடுக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வேலூர் மாவட்டம் திருப்பதிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எனக்கு 4 வருஷமா சுகர் இருக்கு. சொல்லுங்கள் சார். ஜிம் ஸ்டார் M1 4 வருஷமா சாப்பிட்டு அதே சாப்பிட்டுங்கிற டாக்டர் அதே சாப்பிட சொல்றாரு. சரி. 3 மாசம் ஆவரேஜ் 6.5 இருக்குது. 6.5 எவ்வளோ இருக்குங்க? 6.5 பாயிண்ட் சொன்னாங்க. 6.5ஆ? ஆமா, 6.5. சரி. ஜிம் ஸ்டார் M1 சாப்பிடுற அதே சாப்பிட சொல்றாங்க 4 வருஷமா. ஓகே. பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேட்டால் ஒன்றும் இல்லை, அதே கண்டினியூ பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு மருந்து இத்தனை நாளைக்கு தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சைடு எஃபெக்ட் இருக்கான்னு உங்கள் டாக்டர் மானிட்டர் பண்ணிப்பார். ஸோ ஒரே மெடிசனை கண்டினியூ பண்ணுறதுல ஈவன் 20-30 வருஷம் ஒரே மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பாதிப்பு வராது. சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா தான் ப்ராப்ளம். அதனால் ஒரே மெடிசன் கண்டினியூ பண்ண சொன்னால் அதனால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் சுகரை மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்றைக்காவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை லூஸ் மோஷன் ஆகிடுது, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அந்த சிக் டே மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அந்த சமயத்தில் வந்து இன்சுலின் எடுக்கிறதுக்கு வேண்டிய சூழல் எப்படி உருவாக்கிக்கணும், அவங்க எவ்வளோ எடுத்துக்கணுன்றதை பற்றியும், ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் டென்ஷன், பேனிக்கிங், ஈவன் பாடியுடைய மாஸ் வச்சு ஒருத்தர் ஒல்லியாக இருந்தால் அவருக்கு டயபெட்டிஸாக இருக்க முடியாதா, ஒருத்தர் குண்டாக இருந்தால் அதாவது ஒபிஸாக இருந்தால் மட்டும்தான் டயபெட்டிஸாக இருக்குமா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும் பாடி இண்டெக்ஸ் வச்சு ரிலேட்டடாகவும் டயபெட்டிஸை கணிக்க முடியுமான்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக ஹைப்பர் டென்ஸ்டாக இல்லை பேனிக்கிங்காக இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 35 to 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான். அதுவும் ஸ்பெஷலாக பைக் அண்ட் கார் நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஸோ அதெல்லாம் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இல்லைங்களா. டெய்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தோணும், ஏன் அவ்வளோ அவசரப்படுறாங்க. ஐ மீன் ஒரு 25 to 30 கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுமை கூட அவங்கக்கிட்ட இல்லைன்ற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷோலேயே வந்து டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஒரு வகையில் குறிக்கலாம்ப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுகரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வியாதியை வந்து அது குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டைரெக்டாக ஒரு டயபெட்டிஸுக்கு இதுதான் காரணம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்டமாக இருக்கலாம், நாளைக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 300-400 போனால் கூட மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாக்ட் சிம்டம் என்ன டாக்டர்? அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூவை வச்சு ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாமா, இல்லை பாடி வெயிட்டை வந்து ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாமா? சுகர் வந்து சைலண்ட் ப்ராப்ளம் தான். பட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கிறவங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். பிகாஸ் நிறைய ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரீட் ஆகும். அப்படின்னா எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து யாருக்கு வேணால் வரலாம். அண்ட் இந்த ஷிஃப்ட் டியூட்டிஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். பட் டென்ஷன் சமயத்தில்
உங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தியாகிறத வச்சுட்டு பிபி இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. நம்ம பாடிஸ் ரியாக்ஷன்னாலேயே ஒருத்தர் கோவப்படும் போதோ இல்லை டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை வலி இருக்கும்போதோ பிபி ஷூட்டப் ஆகலாம். ஆனால் அதை வச்சுட்டு ஒருத்தருக்கு பிபி இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டோம். பட் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் செக் பண்ணி எல்லா வாட்டியும் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிபி டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஒரு அதாவது ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூவாக அது இருக்கலாமா டாக்டர்? இப்போ ஒரு 35 to 45 இப்போ யங்கர் ஏஜ் குரூப்பில் ஷிஃப்ட் டியூட்டிஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய சுகர் வரதை நாங்கள் பார்க்குறோம். அது பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான் மெயினாக. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. என்ன தான் வந்து டே டைமில் வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கி எழுந்தாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் பாடியில் இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிடும். நைட்டில் ஃபுல்லாக உட்காந்து தான் வேலை செய்வாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் ஏறும். வெயிட் ஏறுறதுனால சுகர் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் யங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ ஒருத்தர் வந்து ஒபீஸாக இருக்கிறாரு அப்படின்றதுனால, அதாவது இப்போ நான் ஒபீஸாக இருக்கிற மக்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வராதுன்னு அர்த்தமா டாக்டர்? அப்படி இல்லை. அப்படி 2 பேர்லேயும் பார்க்குறோம். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அது விசிபிளாக நம்மளுக்கு வந்து அதை சொல்லிட முடியும். ஆமாம். இவங்கன்னா விசிபிளாக கணிக்க முடியாது. ஆமாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் வெயிட் இருக்கிறவங்க வெயிட்டை குறைச்சா சுகர் பார்டர் லைனில் இருந்தால் கூட நார்மல் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓகே டாக்டர். இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். நிகழ்ச்சி நடத்த கொள்ள இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? எல்லூர்லேருந்து பண்ணுறேன் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஹலோ மேடம். ஹலோ. டெலிவரி ஆகி 8 months ஆகுதுங்க மேம். சரி. அப்போ சுகர் செக் அப்போல்லாம் சுகர் எதுவும் இல்லைங்க மேம். இப்போ காலெல்லாம் மொத்தத்து இருக்கிற மாதிரி இருக்கு, பேக் பெயின் எல்லாம் இருக்குங்க மேம். சரி. அதனால சுகர் ஏதாச்சும் வருங்களா? வெயிட் நிறைய போட்டிருக்கீங்களா டெலிவரிக்கு அப்புறமா? அதுக்கப்புறம் குறைஞ்சி தான் இருக்கிறேன் மேம், வெயிட் எல்லாம் போடலை. ஓகே. கால் வீக்கம் இருக்கா? வீக்கெல்லாம் இல்லை மேம், ஆனால் பாதத்தில் கொஞ்சம் லீஸாக எரிச்சத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஹீமோக்ளோபின்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமா சுகரும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லையானும் பார்க்க வேண்டியிருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பழனிலேருந்து பேசுறது. பழனி. சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் நான் வந்து 1913 இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணேன் சார், 25 years. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நான் இப்போ அப்போவே இருக்கும்போதே எனக்கு வந்துட்டு லீவில் வந்துட்டு போகும்போது ஹார்ட்டில் 30% பிளாக் இருக்குது, லெஃப்ட் வால்வோட சொல்லிட்டாங்க சார். சரி. அதனால எனக்கு வந்துட்டு மெடிக்கல் போர்ட் பென்ஷன் அனுப்பிவிட்டாங்க சார் மேடம். சரி. நான் இப்போ வந்து இப்போ 3 வருஷம் ஆகி போச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. மெடிசன் கொடுத்துருக்காங்க, சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, மெடிசன் சாப்பிட்டு வர்றேன். ஓகே. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு முறையும் நான் சேலம் விநாயகா மின்சனில் போய் செக் பண்ணிட்டு வர்றேன். இதுல மறுபடியும் எனக்கு ஏதாவது வேற ஏதாவது அதிகமா பிளாக்கேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? நான் என்ன எப்படி உடம்பு வச்சுக்கணும், என்ன டயட் எடுக்கணும், எப்படி என்ன பண்ணணும்? ஹார்ட்டில் பிளாக் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் சுகர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சுகரை மட்டும் கண்ட்ரோலில் வச்சா போகாது, மிச்சதும் வந்து உங்களுக்கு பிபி நல்ல கண்ட்ரோலில் இருக்கா, கொலஸ்ட்ரால்லாம் எப்படி இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க்கை கம்மி பண்ண சுகர் இருக்கிறவங்க எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மெடிசின்ஸு அதெல்லாமும் எடுத்துக்கணும். அப்புறம் டெய்லி ரெகுலர் வாக்கிங் ஒரு 1/2 an hour பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட் கிடைக்கும். சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே முக்கியம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணிவிட்டு ரெகுலராக மெடிசின் எடுத்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் லெவலில் பிளாக் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். அண்ட் எப்படி இருக்குது உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்னு பார்க்குறதுக்கு கார்டியாலஜிஸ்ட்டையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இசிஜி அண்ட் எக்கோ அண்ட் ட்ரெட்மில்னு டெஸ்ட்டு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணி ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்க வேண்டியது முக்கியம் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, பக்கத்துலேருந்து ஸ்ரீதரன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃப்காக கேட்கணும். சொல்லுங்கள் சார். ஒய்ஃப் வந்து ஷி இஸ் டயபெட்டிக் ஃபார் 15 years. ஓகே. அவங்க என்னன்னா மார்னிங் பிரேக் ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது 240 250ன்னு இருக்கு. சரி. சாப்பிட்ட பிறகு இட் கோஸ் டு 350 360 ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஓகே. இன் ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் மெடிசன் as well as ஒரு க்ளீன் டயட் எல்லாம் இந்த கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஓகே. அது கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது மேடம். அது என்ன பண்ணணும் டாக்டர்?
மெடிசின்ஸில் கண்ட்ரோல் ஆகலை, நல்ல டயட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இன்சுலின் தேவைப்படலாம். அண்ட் என்ன ஃபேக்டர்னால இப்போ வந்து சுகர் கண்ட்ரோலில் வரல, மெடிசின் போட்டோம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதெல்லாமும் பார்க்க வேண்டியது முக்கியம். ஸோ மருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாக்டரை போய் பார்த்து அவங்களுக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் இருந்தால் கூட சுகர் கண்ட்ரோல் வராமல் இருக்கலாம். ஆனால் அது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்சுலின் எடுத்துக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து குணா பேசுகிறேங்க. சொல்லுங்கள் குணா, உங்கள் டவுட் எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 101 பாயிண்ட் இருக்குங்க சார் சுகர். சரி. சாப்பிட்டதுக்கப்புறம் 138 இருக்குது. ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வயசு 25 மேடம். இந்த வயசுக்கு இது கரெக்டுங்களா, இல்லை ஏதாவது உணவு ஏதாவது கரெக்ட் பண்ணலாமா? உங்களுக்கு சுகர் இருக்கா சார்? அதாங்க இந்த அளவு இருக்குது, 101 இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்குங்க மேடம். ஓகே. 101 வந்து உங்களுக்கு வந்து பார்டர் லைன். ஃபாஸ்டிங்கில் வந்து 100க்கு கீழே இருக்கணும். 126க்கு மேலே போச்சுன்னா சுகர். 100 to 125 வந்து பார்டர் லைன் சுகர்னு சொல்லுவோம். நீங்கள் 2 hours சொன்னது 138 வந்து ஆஃப்டர் குளுக்கோஸ் எடுத்திருந்தீங்கன்னா நார்மல். பட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்திருந்தீங்கன்னா அதை வச்சு சொல்ல முடியாது. ஆனாலும் நீங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. யூரின் போகிற ப்ராப்ளம் வேறு எதாவது ரீசனால் இருக்கா, இன்ஃபெக்ஷனால் ஏதாவது இருக்கா? யூஸ்வலாக அன்கண்ட்ரோல் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி தொந்தரவு வரும். இந்த 101 138க்குலாம் யூஸ்வலாக வந்து யூரினரி சிம்டம்ஸ் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும் சார். ஸோ 101ன்றது ப்ரீ டயபெட்டிக் கூட கிடையாது டாக்டர்? ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பழனியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, டாக்டருக்கு உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு இந்த 1 மாசமா சுகர் இருக்குங்க மேடம். சரி. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேங்க மேடம். ஓகே. வந்து கால் வந்து எரிச்சலாக இருக்குங்க மேடம், பாதம். ஓகே. சுகர் கண்ட்ரோலில் இருக்குங்களா? அப்புறம் வந்து நான் இது முட்டி வலிக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறேங்க மேடம். ஓகே. சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கம்மா. சொல்லுங்க. முட்டி வலிக்கு ஹோமியோபதி மெடிசன் 1 வருஷமா சாப்பிட்டு இருக்கோங்க மேடம். ஓகே. இப்போ வந்து சுகர் இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ணலாங்களா? ஹோமியோபதி மெடிசனில் வலி குறைஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த எரிச்சல் இதெல்லாம் சுகர்னால கூட இருக்கலாம். அதனால் சுகரை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த எரிச்சலுக்கு வேறு ஏதாவது ரீசனும் இருக்கா, சுகர் மட்டும்தானா, இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம்னாலையா என்னன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. பட் அட்வைசபிளா டாக்டர் இந்த மாதிரி 2 வெரைட்டி ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிறது வந்து நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் எங்ககிட்ட கேட்டோன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அலோபதி டாக்டர்ஸு. ஸோ யூஸ்வலாக ரொம்ப ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட்டோட விருப்பம் அது. அவங்க கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட் எவர் நாங்கள் சொல்கிறத கேட்கறதா இருந்தால் அதே சஜஸ்ட் பண்ணுவோம். குட் ஆன்சர் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், விழுப்புரத்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. 1.5 வயசு குழந்தைக்கு இந்த சுகர் இருக்குது, இப்போ இன்சுலின் போட்டு வரான். அது க்யூர் பண்ண முடியுமா, இல்லை க்யூர் ஆகாது, லைஃப் லாங் போடணும் இன்சுலினுக்கு? யாருக்கு சார்? 1.5 வயசு குழந்தைக்கு மேடம். ஓகே. அது இப்போ ஜிம்மில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இன்சுலின் போட்டு சொல்லிடுறாங்க, டெய்லி இன்சுலின் போட்டு வரான். ஓகே. அது லைஃப் க்யூர் பண்ண முடியுமா, இல்லை லைஃப் லாங் இன்ஜெக்ஷன் போட்டாகணுமா மேடம்? எந்த காரணத்தினால சுகர் இருக்குன்னு சொன்னாங்க சார்? அதுக்கு யூரின் வந்து குழந்தை அதிகமாக போயிடுச்சு. ஓகே. 1 மாதம் யூரின் பண்ண கவனிக்காம விட்டோம். அப்போ இப்போ ஜிம்மில் போனோடனே செக் பண்ணிட்டு சுகர் சொன்னாங்க. ஓகே. அங்கே 5 பெட்டில் வச்சிருந்தது டெய்லி இன்சுலின் போட்டு தான் ஆகணும் சொன்னாங்க. டைப் 1 இன்சுலின் சொன்னாங்களா சார்? டைப் 1 டைப் 1 சொன்னாங்க மேடம். யூஸ்வலாக இன்சுலின் தேவைப்படும் சார், கண்டினியூஸாக. நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான். அவங்க எந்த டாக்டரை பார்க்குறாங்களோ பார்த்து கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சார். அப்படி இது க்யூர் ஆகுது மேடம் லைஃப் லாங் இதுக்கு? அது வந்து இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதை திருப்பியும் இன்சுலின் செக்ரீட் பண்ண வைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இன்சுலின் தேவைப்படலாம் குழந்தைக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ நம்ம சிக் டே மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பிரேக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ ஒருத்தருக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸாக இருந்து அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை, லூஸ் மோஷனோ இல்லை ஃபீவரோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்போ இன்சுலினுடைய அளவு எப்படி எடுத்துக்கணும், அதுக்கான எப்படி டாக்டர் அந்த நாளை எப்படி இது பண்ணணும்? ஒருத்தங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா
அவங்களுக்கு 2 விதமாக ஆகலாம். இன்ஃபெக்ஷன்னால சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகவும் ஆகலாம். ஆர் இப்போ வந்து வாமிட்டிங் இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, இன்டேக் சரியா இல்லைன்னா லோ சுகரும் போகலாம். அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ் சுகரை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணணும். அவங்களே டிசைட் பண்ணிக்கூடாது, நான் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடல அதனால நான் மருந்து எதுவும் எடுத்துக்கல ஆர் இன்சுலின் எதுவும் போட்டுக்கல அப்படின்னும் இருக்கக்கூடாது. அண்ட் அது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணால் தான் தெரியும். அண்ட் 250க்கு மேலே இருந்ததுன்னா சுகர் கண்டிப்பாக அவங்க வந்து இன்சுலின் எடுத்து சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியது முக்கியம். ஸோ அதுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே கூட மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே போகுது அண்ட் அவங்களால இன்டேக் எதுவும் எடுக்க முடியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. அவங்க ரெகுலராக மானிட்டர் பண்ணி அந்த சமயத்தில் அவங்களுக்கு சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ லோ சுகர் ஆகுமா ஹை சுகர் ஆகுமான்னு கிளியர் கட்டாக சொல்ல முடியாது செக் பண்ணாமல். ஸோ அவங்களே வந்து மேனேஜ் பண்ணாமல் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சுகர் அதிகமாக ஷூட்டாக இருக்கும்போது வேறு மெடிசன் எடுக்கிறாங்க, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அட்வைஸபிளா டாக்டர்? ஃபீவருக்கே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு இது எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஃபீவர் இருக்குது ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்கன்னா சுகரும் அட் த சேம் டைம் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி, அன்கண்ட்ரோல் சுகர் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் சுகர் அதிகமாகலாம். ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ சுகரையும் கண்ட்ரோலில் வைக்கணும், அதே சமயம் ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோலில் வச்சோன்னா நமக்கு பேஷண்ட்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரது குறையும். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தருடைய ஃபுட்டு வந்து ரிலேட்டடாக ஐ மீன் டயபெட்டிஸ்க்கு ரிலேட்டடாக தான் அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு ஃபீவரோ இல்லை அதர் ரிலேட்டட் ஏதாவது டயரி அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஃபுட் எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது? ஏன்னா லிக்விட் பேஸ்டாக எடுத்துக்கிட்டால் இதுக்கு மேக்ஸிமம் பிரச்சனை வரும். ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சுகர் இருக்குது, இருந்தாலும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏதாவது இருந்தால் வீட்டில் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் பியூர் குளுக்கோஸ் வாட்டர் அந்த மாதிரி குடிக்காமல் இருந்தாங்கன்னா நல்லது. ஓகே. அண்ட் சுகர் வந்து ஆல்ரெடி அது இன்ஃபெக்ஷனால் அதிகமாக இருந்ததுன்னா சுகர் லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ மற்றபடி லிக்விட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கஞ்சி ஆர் டெண்டர் கோகோனட் வாட்டர், மில்க்கு, சூப்பு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பிரெட், பால் இல்லை ரசம் சாதம் இப்படி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரியும் எடுக்கலாம். அப்படி செமி சாலிட் ஃபுட் எடுக்க முடியாதவங்க லிக்விட்ஸில் வந்து ரொம்ப சுகர் இல்லாத லிக்விட்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க. ஓகே டாக்டர், ஸோ வந்து அந்த நாளை வந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது, செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், நீங்கள் எங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி. மேக்ஸிமம் நிறைய காலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் டாக்டர். தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.